சொந்தக்கார பொண்ணு தான். அவங்க தொழிலாளர் தினம் வேலை செய்கிறாங்கம்மா. அவங்க ரோடுக்கு 4 மணிக்கு கிளம்பி போகும்போது எடுத்தடிச்சு அங்கேயே செத்துட்டாங்க. இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே ஒரு ஆள் செத்துட்டாங்கன்றாங்க. அவங்க இடத்துல செத்தாங்களா என்ன தெரியாது. இது இன்னைக்கு நடந்தது. 4 மணிக்கு அந்த அம்மா வேலைக்கு போகும்போது அந்த ட்ரெஸ் போட்டு போகும்போது அங்கே கரண்ட் இப்படி குறுக்குல இருக்கும்போது எடுத்தடிச்சு அந்த பாட்டிலே போயிடுச்சு அந்த அம்மா. அதை தான் இப்போ கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது. ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு, பையன்காரன். அவங்களுக்கு தான் இப்போ என்ன பாதுகாப்பு பண்ணுவாங்களோ தெரியாது. இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ இதுவாகிடுச்சு. அவங்க அந்த தொழில் வேலை செய்கிறது தான் கஷ்டம். இப்போ அவங்க வீட்டுக்காரால வேலைக்கு போக முடியாது. சொரியாஸ் அவருக்கு. அவர் வீட்டிலேயே தான் இருப்பார். இந்த அம்மா தான் சம்பாதிச்சு சாப்பாடு போடுறாங்க. ஆமாம், எனி டைம் கரண்ட் பிரச்சனை தான். இங்கே கரண்ட் எல்லாருக்கும் எர்த்து வர்றது, ஒயர் சரியா போடல. ஏற்கனவே இந்த ஏரியாவில் கரண்ட் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. வீட்டில் கூட எர்த்து வரும் எல்லார் வீட்டில். நம்ம போய் இபி ஆஃபீஸில் போய் நம்ம சொன்னோமா, வெளியில் ஆள் வச்சு செய்ய சொல்லுவான். அவன் வரவே மாட்டான். இபிக்காரன் இபி ஆஃபீஸில் நாங்கள் போய் லெட்டர் பேட் நிறைய கொடுத்தாச்சு. அது இந்த மாதிரி தான் சாக்கு. ஏற்கனவே நடக்கல மேடம். இதுதான் ஃபர்ஸ்ட். நேற்று தான் ஒருத்தர் இறந்தாரு. நேற்று காலையில 6 மணிக்கு ஒருத்தர் இறந்தாரு. அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு இப்போ காலையில இறந்தது. வேலைக்கு இதே மாதிரி தான் இறந்தாரு. கடைக்கு போனவரு கடையாண்டி அப்படியே மயங்கி உயிர்ந்தாரு. கரண்ட் ஷாக் அடிச்சு தான் தடுத்து உயிர்ந்தாரு. ஆனா அவங்க தெரியாது. அவங்க வீட்டுல ஒத்துக்காத அவங்க எடுக்க போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க. அடக்கமும் பண்ணியாச்சு. ஏன்னா இது வெளியே காட்டிக்கல. அவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இதே ஏரியா தான். கார்த்திக்னு அவர் பேரு. வயசால சின்ன வயசு. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. அவங்க இது வெளியே காட்டிக்கல. அவ்வளவுதான். தண்ணி தேங்க பாருங்க. இப்ப கூட தேங்கின்னு இருக்காது. யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது ஸ்டெப் எடுக்க மாட்டேங்க. ஸ்டெப் எடுத்தாதான் இதெல்லாம் ஒரு நடவடிக்கை வந்தாதான் ஊர் மக்கள் நல்லா இருக்க முடியும். மாநகராட்சி கண்டுக்கவே மாட்டேங்குது. மாநகராட்சி என்ன பண்ணுது, போன் பண்ணா எடுத்து கட் பண்ணிடுறாங்க. வரவும் மாட்டேன்றாங்க. அதை ஸ்டெப் எடுத்து பண்ணாதானே. இது காலையில இருந்து நேத்துல இருந்து 2 பாதிப்பு போயிடுச்சு. இன்னும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. கரண்ட் இப்ப ஆன் பண்ணாங்கன்னா கரண்ட் ஒயரும் எரியும். அந்த இடத்துல யாரு ஷாக் அடிக்கும்னு தெரியாது. இன்னும் 10,000 குறுக்கு தெருவுல 12,085 அந்த லைன்ல இன்னும் தண்ணி தேங்குது. என்னங்க சார், எத்தனையோ வாட்டி தண்ணி தேங்குது. இது ஃபர்ஸ்ட் கிடையாது. தண்ணி தேங்கின்னு தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிடையாது. இது நாங்க வந்தனால தேங்குது தண்ணி. நாங்க வந்தனால தேங்கணும். 15 வருஷம் ஆகுது நாங்க அது வரைக்கும் தேங்கின்னு தான் இருக்குது. யாரும் நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ இருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. கார்பரேஷன் ஆளுங்க வரமாட்டேன்றாங்களே. அப்புறம் எங்க கார்பரேஷன் செய்யும். அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. எங்க கோரிக்கை என்னன்னா, கண்ணகி நகர் தண்ணி தேங்க கூடாது. கரண்ட் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மக்களுக்கு பாதுகாப்பு. குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எதுவுமே பாதுகாப்பே கிடையாது. செவுத்துல கை வச்சா எர்த்தடிக்குது. அது எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. வாடகை கட்டு, கரண்ட் பில்லு கட்டுன்றாங்க. எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. எங்க பேர் சரஸ்வதிங்க. நாங்க 10வது குறுக்கு தேர்வுல நாங்க இருக்கோம். இது செத்தது எங்க சொந்தக்கார பொண்ணு, அண்ணன் பொண்ணு. இது இப்ப உயிர் போச்சு. அந்த குழந்தைங்களுக்கு தாய் வருமா? தாய் இருந்தாதான் குழந்தைங்களை பார்க்க முடியும். அப்பா உடம்பு சரியில்லாத அப்பா. அந்த பிள்ளைங்களை யார் பாப்பாங்க? இதுக்கு மேல சொல்லுங்க. எங்களுக்கு கேள்விக்கு பதிலே இல்ல. இப்போ அந்த 2 குழந்தைங்க இப்ப அனாதையா நிக்குது. அவ்வளவுதான். அப்பா இருக்காரு, உடம்பு முடியாதங்கிறாரு. அவரு கொஞ்சம் உடம்புனால சரியில்லை அவருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இப்ப பணம் இருந்தா தீர்வு கிடையாது. அதுங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். அது சென்னை கண்ணகி நகரில் மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் அதிகாலையில் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு உறவினர்கள் கதறி எழுது வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம். விவரம்
வணக்கம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றைய தினம் நள்ளிரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த துரைப்பாக்கம் ஒக்கியம் பகுதிகளில் நேற்றைய தினம் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்த நிலையில் நேற்று இரவுக்கு மேலாக 20 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிகாலையில் தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். சாலையில் குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் அங்கு தேங்கியிருந்த மழை நீரில் மின்சார வயர் அருந்து விழுந்ததன் காரணமாக அந்த மழைநீர் பகுதியில் தேங்கியிருந்த பகுதிகளில் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் தூய்மை பணி செய்வதற்காக சென்றிருக்கக்கூடிய தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் வரலட்சுமி என்பவர் அதிகாலையில் அந்த பணிக்காக சென்ற பொழுது மின்சாரம் தாக்கியதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது அங்கிருக்கக்கூடிய அவர்களுடன் உடன் பணியாற்றுபவர் தெரிந்த பொழுது அவரை காப்பாற்றி அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது ஏற்கனவே இவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய உடன் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் சென்னை மாநகராட்சியில் 193வது மாமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அவரது உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் பல இடங்களில் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் மின்சார துண்டிப்பு பிரச்சனை அதிகமாக இந்த பகுதியில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் மட்டுமில்லாமல் ஏற்கனவே கார்த்திக் என்ற ஒரு நபரும் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று மழைநீர் தேங்கியதன் காரணமாக மின்சாரம் தாக்கிதான் உயிரிழந்தார். ஆனால் அது சரியாக தெரியாமல் அவர்கள் உறவினர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்றும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியாளராக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்தவர் தனது குடும்பத்தில் ஒற்றை ஊதியம் சம்பாதிப்பவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக அவரது கணவருக்கும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 2 குழந்தைகளும் அவருக்கு இருக்கிறது. குடும்பத்தில் அவர் ஒருவர் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்த இருக்கக்கூடிய சூழல் காரணமாக அங்கிருக்கக்கூடிய குடும்பத்தினர் அத்தனையுமே மிகுந்த சோகத்துடன் காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த பகுதி மக்கள் அனைவருமே சேர்ந்து இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அரசு இதற்கு முழு பொறுப்பேற்று அவர்களுக்கான உரிய செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மட்டுமின்றி தூய்மை பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு பிரச்சனைகளை இருக்கிறது, அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அவரது உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இவர்களை பார்ப்பதற்காக துணை மேயர் மகேஷ்குமார் வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி மாநகராட்சி தரப்பிலிருந்தும் திமுக கட்சியினர் தரப்பிலிருந்தும் பலரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சியினர் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக இந்த பகுதிக்கு வர இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தற்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்து வந்திருக்கக்கூடிய வரலட்சுமியின் உடலுக்கு இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அவரது சடங்குகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.